عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1499வது மீலாதுன் நபி விழாவை சிறப்பிக்கும் நிகழ்வாக மனாகிப் மௌலித் நிகழ்வுகளில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, இந்த உலகத்தினுடைய சகல படைப்புகளை விடவும் அவர்களை சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அவர்களுக்காகவே சர்வ உலகத்தையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அவர்களுடைய ஒளியை கொண்டே சர்வ படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவர்களுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் முதலாக படைத்திருக்கிறான். இந்த சிறப்புகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து அவர்களை இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக அனுப்பி அவர்களுடைய உம்மத்துக்களாக நம்மை பிறக்கச் செய்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களாக நம்மை பிறக்கச் செய்திருக்கிறான். இதற்காக நாம் என்ன தவம் செய்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்கு இவ்வுலகிலே வெளியாக்கப்பட்ட அல்லது படைக்கப்பட்ட உம்மத்துக்களில் மிகச் சிறந்த உம்மத்துக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியிருக்கிறான். நீங்கள் சிறந்த உம்மத்தாக ஆகியிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இப்ப கொஞ்ச பேருக்கு என்ன டவுட்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வடிவான நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆயுள் நீளமாக்கப்பட்ட நபி, இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் பல நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரை விட சிறந்த ரசூல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம சொல்ல முடியுமா என்று சிலருக்கு இப்ப யோசனை. அவங்க சாதாரண மனுஷர் என்கின்ற ஒரு கருத்து நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நம்மை பற்றி என்ன சொல்லுகிறான்? குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உலகுக்கு தோன்றிய உம்மத்துக்களில் நீங்கள் தான் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் எங்களை சொல்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத், அவங்க சிறந்த ஆட்கள் இல்லையா? கடைசி உம்மத்தாக பிறந்திருக்கின்ற நம்மை நமக்கு முன்னிருந்த சமூகத்தவர்களை விட சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது, கடைசியாக வந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னிருந்த அத்தனை நபிமார்களை விட, ரசூல்மார்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்லுவதிலே என்ன பிழை இருக்கிறது? இதற்கு ஏன் விளக்கம் தேட வேண்டும்? யோசித்து பாருங்கள்.
மனிதர்களை விட மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்களா? இல்லை, அல்லாஹ் படைத்திருக்கின்ற சர்வ படைப்புகளை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள். அர்ஷை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள். சொர்க்கத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள். வானங்கள் பூமிகளை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள். சர்வ படைப்புகளையும் விட, சூரியனை விட, சந்திரனை விட, நட்சத்திரங்களை விட, அண்ட சராசரங்கள் அத்தனை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள். ஏனென்றால் இத்தனை வஸ்துக்கள் நம்ம சொல்கிறோமே, அர்ஷ் தொடக்கம் அதள பாதாளம் வரைக்கும் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களுக்கும் ரஹ்மத்துல் ஆலமீனாக, அருளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அனுப்பி இருக்கிறார், வேற யாரையும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அன்னை ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் மடியிலே பிறந்த பிள்ளையை வைத்திருக்கிறார்கள். சற்று நிமிடங்கள் கையில் இருந்த பிள்ளை, மடியில் இருந்த பிள்ளையை காணவில்லை, திடுக்கிட்டு விட்டார்கள். சய்யிதத்துனா ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சப்தம் அவர்களுக்கு கேட்டது. தூஃபு பி முஹம்மதின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது மலக்குகள் புடைசூழ ஆசீர்வதித்து நின்றார்கள். சொர்க்கத்து ஹூருல்லீன்கள் ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை சுற்றி வர நின்றார்கள். சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கையில் மடியில் இருந்த பிள்ளை சற்று நிமிடம் காணவில்லை. ஒரு சப்தம் கேட்கிறது, தூஃபு பி முஹம்மதின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எடுத்துக்கொண்டு வானுலகம், பூவுலகம், சகல படைப்புகளிடமும் எடுத்து சென்று வலம் பாருங்கள் என்று ஒரு சப்தம் கேட்டது. பிள்ளையை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகளால் சகல படைப்புகளுக்கும் எடுத்து சென்று காண்பிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற அருள் பாக்கியம், அவர்களை சர்வ படைப்புகளுக்கும் எடுத்து சென்று காட்டியிருக்கிறான். மட்டுமல்ல, அவர்களின் உள்ளங்கையிலே சர்வ படைப்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே கியாமத்து நாள் வரைக்கும் இறுதியாக பிறக்கவிருக்கின்ற பிள்ளை வரை இந்த உலகத்தின் மக்களில் சொர்க்கவாதிகள் யார், நரகவாதிகள் யார் என்கின்ற சகல பட்டியலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அந்த அளவு சொர்க்கத்தின் சுதந்திரத்தை, அதற்குள்ளே பிரவேசிக்கின்ற அனுமதியை மிஅராஜில் கூட அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் சர்வ படைப்புகளை விட மிகச் சிறந்த படைப்பு. அவர்களுடைய பிறந்த இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துவதற்கு தந்தையாக, தாயாக அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவர்கள் பிறக்க வேண்டிய மண்ணாக மக்காவை தேர்ந்தெடுத்தான். அவர்கள் நல்லடக்கம் மறைந்து வாழுகின்ற பூமியாக மதீனாவை தேர்ந்தெடுத்தான். அதுபோல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய சிறந்த படைப்பாக இந்த உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் நாடிய பொழுதே ரபியுல் அவ்வல் மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற மாதமாக அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டான். முன்வந்த வேதங்களை பாருங்கள், முன்வந்த நபிமார்களின் உபதேசங்களை பாருங்கள். அத்தனை வேதங்களும் நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை பற்றி முன்னறிவித்தல் செய்யாத எந்த நபியும் இல்லை, எந்த வேதமும் இல்லை, எந்த ரசூலும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் ஒரு சாமானியமான மனிதரா? இவர்கள் ஒரு சாதாரணமானவர்களா? நிச்சயமாக இல்லை.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்றால், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய 2 கண்களை அல்லாஹ் படைத்த பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 2 கண்களையும் திறந்து பார்க்கிறார்கள். சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். சொர்க்கத்தின் வாசல் தெரிகிறது. சொர்க்கத்தின் வாசலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற திருநாமம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்கி அவர்களை நபி என்று, சஃபியுல்லாஹ் என்று அறிவிப்பதற்கு முன்னரே சொர்க்கத்தின் வாசலிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பொறிக்கப்பட்டு விட்டது. இதை பார்த்தவர்கள் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா ரப்பி மன் ஹாஸல்லதி கரன்த ஸ்மஹு பிஸ்மி, உன்னுடைய பெயரோடு இன்னொருவரின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறதே, இவர்கள் யார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஃபகால் அல்லாஹு தபாரக வ தஆலா யா ஆதம் ஹாஸா மின் வுல்திக் அபஸஹு ஆகிர ஸமான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவர்கள் உங்களின் சந்ததியில் பிறக்கவிருக்கின்ற, இறுதியாக அனுப்பப்படவிருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ். பாருங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகிறான். சொல்லிவிட்டு வலௌலாஹு மா ஹலக்துக், அவர்கள் இல்லை என்றால் உங்களையும் நான் படைத்திருக்க மாட்டேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய பெயர் நாமம் சொர்க்கத்திலே பொறிக்கப்பட்ட பெயர் நாமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயர் நாமத்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் திறந்து முழித்ததும் பார்த்தார்கள். அப்படி என்றால் சொர்க்கத்தின் சொந்தக்காரர் யார்? எல்லாருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தேவை, சொர்க்கம், எல்லாருக்கும் சொர்க்கம் தேவை. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புகழ் அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அவர்களை புகழுவதற்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதென்றால் அவர்கள் கொண்டு வந்த சுன்னத்துக்களை மட்டும் பின்பற்றினால் காணும் என்று சொல்கிறார்கள். பல்லு தீட்டினால், நகம் வெட்டி, பல்லு தீட்டி, முடிவாந்து, தாடி வளர்த்திருந்தா சரி, பெருமானார் மீது முஹப்பத். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாதவர்களும் செய்கின்ற விஷயம். யாராவது ஈமான் கொள்ளாத யாரும் பல்லு தீட்டாம தெரியுறாங்களா? முடி தாடி நகம் வெட்டாம தெரியுறாங்களா? செருப்பு போடாம தெரியுறாங்களா? அப்ப சுன்னத்துக்களை மட்டும் பின்பற்றுவது மஹப்பத்தா? சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு எம்முடைய உள்ளத்தில் இருந்து நாவிலே வர வேண்டும், எங்கள் செயலிலே வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் அந்த மஹப்பத் அர்த்தமுடையதாக மாறும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வெளிப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த ரபியுல் அவ்வல் மாதத்தை சங்கைப்படுத்துவதற்கு ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு மனம் இல்லை என்றால் அவன் என்ன உம்மத்? குர்ஆன் இறங்கின ரமலான் மாசத்தை கண்ணியப்படுத்த தெரியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை சங்கைப்படுத்துவதற்கு தெரியாது என்றால் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு உயர்வாக்கி வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக ذிக்ரக், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் நினைவை, உங்கள் புகழை, உங்களை புகழ் பாடுவதை வானுலகத்தில் மலக்குகளிடமும் பூமியிலே மூமின்களிடமும் நாங்கள் உயர்வாக்கி வைத்திருக்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பாடுதல் என்பது ஒரு மூமினுடைய கடமை. அது ஈமான் உள்ளவனுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது அவனுக்கு தெரியும். ஆனால் இன்று நாம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே பிறந்த சிறந்த உம்மத்தாக எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் சர்வ படைப்புகளிலும் சிறந்தவர்களான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்து அவர்களை புகழ்பாட அவர்களுடைய சிறப்புகளை எடுத்தோத நாங்கள் தயங்குகிறோம் என்றால் நிச்சயமாக அது ஈமானுக்கு மாற்றமான விடயம். அறிந்து கொள்ளுங்கள், அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு, யாருக்கு என் மீது அன்பில்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் சிறந்த உம்மத்தாக ஆகுவதற்கு காரணகர்த்தா சர்வ படைப்புகளுக்கும் சிறந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத் என்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழை அவர்களின் சிறப்பம்சங்களை எடுத்தோதி நம்மால் முடியுமான நன்மைகள் தான தர்மங்களை செய்து அவர்கள் காட்டி தந்த இஸ்லாமிய மார்க்க வழிமுறைகளை விழுமியங்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.